தெய்வத்திற்கும் உரிய மலர்களை தெரிந்து கொண்டு பூஜை செய்வது என்பது நாம் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இந்த பூக்களைக் கொண்டு கோயிலில் மட்டுமல்ல, வீடுகளில் பூஜை செய்யும் போதும் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் உரிய பூக்களை தேர்ந்தெடுத்த வழிபட்டால் மிகச் சிறந்த பலன்களை பெறலாம். மேலும் ஒவ்வொரு தெய்வத்திற்குரிய மலர்களை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் அந்த பூக்களை எப்படி தேர்ந்தெடுத்து வாங்க வேண்டும், எப்படி அதை பயன்படுத்த வேண்டும் என்று முதலில் தெரிந்து கொள்ளலாம். பூஜையின் போது மலர்களை தெய்வத்திற்கு சமர்ப்பிக்கும் போது 5 விரல்களையும் பயன்படுத்த வேண்டும். கடவுளின் பாதங்களில் மலர்களை சமர்ப்பிக்க வேண்டும். நீங்கள் தினமும் மலர்களை கொண்டு பூஜிக்க நினைத்தால் மலர் செடிகளை வீட்டிலேயே வளர்த்து கொள்வது நல்லது. இதனால் உங்கள் கடவுள்களுக்கு தினமும் புத்தம் புது மலர்களை நம்மால் பூஜைக்கு பயன்படுத்த முடியும். கண்டிப்பாக குளித்த பிறகுதான் பூக்களை பறிக்க வேண்டும். பூக்களை கடைகளில் வாங்கும்போது கூடிய மட்டும் கோயில் அருகிலுள்ள பூக்கடைகளில் கூட உங்கள் பூஜைக்கான பூக்களை வாங்கிக் கொள்ளலாம். ஏனென்றால் பெரும்பாலும் கோயில் அருகில் இருக்கும் கடைக்காரர்களுக்கு எந்தெந்த தெய்வங்களுக்கு எந்தெந்த பூக்களை அர்ச்சிக்க வேண்டும் என்று நன்றாக தெரியும். அடுத்ததாக ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் உகந்த பூக்கள் என்ன என்று பார்க்கலாம் வாருங்கள். பிள்ளையாருக்கு உகந்த மலர்கள் சிவப்பு நிற மலர்கள் ஆகும். முழு வீடியோவிற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மேலும் ஆன்மீக வீடியோக்களுக்கு குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.